Hi and hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா friends, மென்ஸ் கிட்ட கண்டிப்பா தேவையான ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கணும்ன்றது தான் இந்த வீடியோல நான் கிளியரா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் friends. யாமிருக்க பயமே சரவணனிருக்க பயமே. வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹேர் கேர் ப்ராடக்ட்டில் உங்ககிட்ட மஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஷாம்பு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரீசெண்டாக பேர் அனாட்டமியில் இருக்கிற ஷாம்புஸை பற்றி நிறைய வந்து ஹையாக ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருப்போம். நீங்கள் மறக்காமல் யாராச்சும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா, அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிராண்ட் செட்டானா நீங்கள் அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை ஏதாவது ஒரு நல்ல பிராண்டில் இருக்கிற ஷாம்பு சொல்லுங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எய்தர் பேர் அனாட்டமியில் இருக்கிற ஹேர் ஃபால் இல்லைனா உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃப் ஷாம்பு, இது ரெண்டுத்தையும் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பர்சனலாக வந்து என்னோட ஃபேவரட் பிராண்ட்னே சொல்லி ஆகணும். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் முதல் விஷயமா சொல்ல நினச்சி, ஷாம்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது ப்ராடக்டாக நான் உங்களுக்கு இங்கே சொல்ல போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, பேர் அனாட்டமியில் இருக்கிற அட்வான்ஸ்டு ஹேர் க்ரோத் சீரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்டோட நேமில் சொல்லியிருப்பாங்க ஹேர் க்ரோத் சீரம்ன்ட்டு. பட் ஹேர் க்ரோத்தை நம்ம டெஸ்ட் பண்ணல. நம்ம லாஸ்ட்டாக அந்த ப்ராடக்ட்டை பற்றி ப்ரைஸ் பண்ணி சொன்னப்போவுமே ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்றது தெரியல சொல்லியிருப்போம். ஏன்னா எனக்கு வந்து ஹேர் ப்ராப்பராக இருக்கிறதுனால என்னால் வந்து க்ரோத் எப்படி இருக்குன்றது செக் பண்ண முடியல. ஆனால் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் ஃபால் விசிபிளாகவே எனக்கு வந்து நல்லா ரெடியூஸ் ஆனதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் உங்களுக்கு மஸ்ட்டு நான் சொல்கிற போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ்டு ஹேர் க்ரோத் சீரமை மறக்காமல் உங்களுடைய ஹேர் கேர் ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராடக்டாக வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஆகணும். அதனால் ரெண்டாவது உங்கள் கையில் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ்டு ஹேர் க்ரோத் சீரம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மூணாவதாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹேர் கேர் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு யூஸ் பண்ணால் தான் நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ட்ரையருக்கு வந்து இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ட்ரையர்லாம் உங்கள் ஹேரில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக அதில் வர ஹீட் வந்து உங்கள் ஹேரை டேமேஜ் பண்ணும். அந்த டேமேஜ் கண்டிப்பாக ஹேர் ஃபாலுக்கு லீட் பண்ணும். இதனால் நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டு வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ்டு ஹேர் க்ரோத் சீரம் அண்ட் தென் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே எல்லாமே பேர் அனாட்டமியில் இருக்கிற பிராண்டில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மூணுமே வந்து ஒர்த்தான ஒரு ரிசல்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா, உங்களுடைய ஹேரெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு அடுத்து தான் நீங்கள் ட்ரையருமே நான் ஏன் கண்டிப்பாக வச்சுக்கணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு நீங்கள் ட்ரையரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரை வந்து ட்ரை பண்ணுறப்போ பக்காவாக வந்து அந்த ஹீட்லேயே வந்து ஹேர் வந்து செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் இன்கேஸ் இன்னுமே நீங்கள் ஸ்டைல் பண்ண போகிறீங்க, ஏதாவது அக்கேஷ்னலாக இல்லை பார்ட்டிக்கலாக வெளில போகிறீங்கன்னா, அந்த டைமில் வேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணிவிட்டு போகிறப்போ நீங்கள் டைரெக்டாக வேக்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் ஹேர் வாஷ் பண்ணி ட்ரையர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சூப்பராக நீங்கள் விசிபிளாக பார்ப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரையர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அண்ட் இப்போ நம்ம சொன்ன இந்த 4 ப்ராடக்டை மட்டுமே நீங்கள் மஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ரிசல்ட் இருக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா பேர் அனாட்டமியில் இருக்கிறது தான் நான் ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரெகுலராக நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். உண்மையாகவே ரிசல்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் ஷாம்பு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப மட்டும் டேண்ட்ரஃபும் வாங்கி வச்சுக்கோங்க, ஹேர் ஃபால் ஷாம்பு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்க மாதிரி தான் அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹேர் ஃபால் ஷாம்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணுங்கள் அதே பிராண்டில் இருக்கிறது. இதில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இதில் இன் பிட்வீனில் இந்த அட்வான்ஸ்டு ஹேர் க்ரோத் ஸ்ப்ரேவை வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு. பட் ஆனால் நான் அதை மிஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இதில் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் என் பட்ஜெட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. இதில் நான் வந்து அஃபோர்ட் பண்ணணும். அண்ட் இதை வந்து என்ன கேட்டிங்கன்னா, கேட்டகரைஸ் நான் எப்படி பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஷாம்பு, ஹேர் க்ரோத் சீரம், அதுக்கு அடுத்து ஹேர் ஸ்ப்ரே. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு மணி பட்ஜெட் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மேண்டட்டரியாக ஷாம்புவும் ஹேர் க்ரோத் சீரத்துக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதனால தான் நான் ஹேர் க்ரோத் ஸ்ப்ரேவை சொல்லலை. அதனால் நீங்கள் ஷாம்பு, ஹேர் க்ரோத் சீரம், ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே, அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு ட்ரையர். இன்கேஸ் உங்களுக்கு வந்து மணிலாம் இருக்குது, ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஹேர் க்ரோத் ஸ்ப்ரேலாம் போங்க. அப்படி இல்லை எனக்கு ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் தான் இருக்குது, என்னால் வந்து அதெல்லாம் அஃபோர்ட் பண்ணுறது இன்னுமே வந்து ஜாஸ்தியாக என்னோடய பட்ஜெட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மஸ்ட்டு ஹேர் க்ரோத் சீரமோ இல்லை ஷாம்புவெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத் ஸ்ப்ரேலாம் வாங்கிடாதீங்க. மஸ்ட்டு நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா ஷாம்பு, அதுக்கு அடுத்தது ஹேர் க்ரோத் சீரம், அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்ப்ரே. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை ரெண்டும் அஃபோர்ட் பண்ணுங்கள் மெயினாக. இன்கேஸ் பண்ண முடியலன்னு நான் சொல்கிறது. ஓகேவா? ஆனால் இந்த ஒரு கிரே ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட தலைவலி ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ்.
எனக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் இப்போ என் ஹேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக தான் இருக்கும். நான் சலூனில் வந்து ஹேர் கட் பண்ணும்போதே நான் என்ன பண்ணுறேன்னா ஹேர் கலர் பண்ணிட்டு சொல்லிட்டேன். ஏன்னா என்னால் வந்து அகைன் நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த மெஹந்தி இல்லை ப்ரௌன் ஹென்னா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்து தான் இண்டிகோ அப்ளை பண்ணுறப்போ பிளாக்காக மாறும். ஆனால் அதை நீங்கள் தலையில் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் வந்து இந்த கோல்டு வரது அதிகமான சான்ஸ் இருக்குது அண்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ இதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வாட்டி நான் சலூன்லேயே வந்து ஹேர் கலர் பண்ணிட்டேன். நீங்களுமே மஸ்ட் வந்து ஹேர் கலர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா க்ரே ஹேர் நிறைய இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா மஸ்ட்டு வந்து யங் ஏஜில் இருந்தீங்கன்னா லெஸ் தென் 30 இல்லை 25 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா 35க்குள்ளார மஸ்ட்டு நீங்கள் வந்து அதுக்கு மேலே இருந்தாலும் பண்ணக்கூடாதுலாம் இல்லை. பட் ஆனால் இந்த ஏஜில் இருந்தீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்கள் லுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் ஹேர் இருக்கும்போது தான். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வாட்டி மட்டும் சலூன்லேயே பண்ணிட்டேன். அமோனியா ஃப்ரீயான ஒரு ஹேர் கலர் இருந்தால் கேட்டு தான் பண்ணேன். அண்டு கூடிய சீக்கிரம் வந்து கொஞ்சம் கோல்டு கிளைமேட்டை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டியுமே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெய்னி டைமாக வேறு இருக்குது. அதனால் திரும்ப நான் மெஹந்திலாம் போட்டோம். ஆல்ரெடி கோல்டுக்கு கண்டிப்பாக வீட்லேயுமே போட விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வெளியில் இது பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து அந்த கண்டென்ட்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொரு ஹேர் கேர் ப்ராடக்ட் நம்ம வந்து பேர் அனாட்டமியில் இந்த ஹேர் கிரே சீரம் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை, அதை வாங்க வேணாம்னு சொல்லியிருப்போம். த்ரைவ்ன்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஹேர் கிரே சீரம் இருக்குது அந்த பிராண்ட்லேயுமே. அண்ட் ரிவர்ஸ் பண்ணுன்ற மாதிரி 8 வீக்ஸ் யூஸ் பண்ணான்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க நிறைய. பட் இப்போ நான் வந்து ஒரு டபுள் மைண்டாக இருக்கேன். அதை வாங்கி ஒரு வாட்டி ட்ரை கொடுத்து பார்க்கலாமா என்னன்ட்டு. ஸோ நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லாக தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.